Test adequacy criteria. The goal for white box testing is to ensure that internal components of a program are working properly. So common focus is on structural elements such as statements and branches. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் நம்ம இன்டர்னல் காம்போனன்ட்ஸை தான் செக் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அண்ட் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் எதில் இருக்கும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரான்ச்சஸ், டிசிஷன்ஸ் இதில் தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ டெஸ்டர் வந்து அது மூலமாக தே வில் டெவலப் டெஸ்ட் கேசஸ் அண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, வெதர் எனி டிஃபெக்ட் நம்மளுடைய சாஃப்ட்வேரில், நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. டெஸ்டர்ஸ் நீட் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிசைடிங். ஸோ டெஸ்டர்ஸ் வந்து டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which structural elements to select as the focus of testing. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ், எந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் சூஸிங் த அப்ராப்ரியேட் டெஸ்ட் டேட்டா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும். ஃபார் டிசைடிங் when the testing effort are adequate enough to terminate the process with confidence that the software is working properly. ஸோ எப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும், எப்போ நம்மளுடைய டெஸ்டிங் ப்ராசஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இந்த டெஸ்ட் அடிக்வசி க்ரைட்டீரியா மூலமாக நம்ம டெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், அப்ராப்ரியேட் டெஸ்ட் டேட்டா அண்ட் அந்த டெஸ்ட் டேட்டா மூலமாக எந்த பாயிண்டில் நம்மளுடைய டெஸ்டிங் ப்ராசஸை we can stop, டெர்மினேட் பண்ணலாம், நம்மளுடைய சாஃப்ட்வேர் கண்டிப்பாக ப்ராப்பராக ஒர்க் ஆகிடும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இது எல்லாமே ஒரு டெஸ்டர்ஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க். இது கண்டிப்பாக டெஸ்டர்ஸ்க்கு தேவையான ஒன்று. Such a framework exists in the form of test adequacy criteria. ஸோ டெஸ்ட் அடிக்வசி க்ரைட்டீரியாவை நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் அ ஸ்டாப்பிங் ரூல். ரூல்ஸ் டிட்டர்மைன் வெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டெஸ்டிங் ஹேஸ் பீன் கேரிட் அவுட். ஸோ அந்த ரூல்ஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் நம்ம வந்து தேவையான அளவுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை இன்னும் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் அடிக்வசி க்ரைட்டீரியா ஆர் இந்த ஸ்டாப்பிங் ரூல் மூலமாக நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். டெஸ்ட் அடிக்வசி க்ரைட்டீரியாவில் என்னென்ன அப்ளிகேஷன் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் த டெஸ்டர் டு செலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம், to select test data set for a program, and with the development of quantitative objectives whether or not testing can be stopped. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டெஸ்ட் அடிக்வசியோடைய ஸ்கோப். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், டெஸ்ட் டேட்டா செட் எப்படி நம்ம செலக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நம்ம செலக்ட் பண்ணலாம், அண்ட் இட்ஸ் சப்போர்ட்டிங் டெஸ்டர்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் மூலமாக சப்போர்ட்டிங் டெஸ்டர்ஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, அண்ட் வெதர் நம்மளுடைய டெஸ்டிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எல்லா க்ரைட்டீரியாவும் நம்மளுடைய டெஸ்ட் அடிக்வசியில் ஸ்டாப்பிங் ரூலில் கொடுத்துருப்பாங்க. A program is said to be adequately tested with respect to a given criteria if all of the target structural elements have been exercised according to the selected criterion. ஸோ நிறைய க்ரைட்டீரியா இருக்கும். அதில் நம்ம செலக்ட் பண்ண க்ரைட்டீரியா மூலமாக நம்ம எல்லா டார்கெட்டையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம இந்த அடிக்வேட் டெஸ்டட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். யூஸிங் செலக்டட் அடிக்வசி க்ரைட்டீரியா a tester can terminate testing whether he or she has exercised target structures and have some confidence that the software will function in manner acceptable to the user. ஸோ நம்ம செலக்ட் பண்ண அடிக்வசி க்ரைட்டீரியா மூலமாக நம்மளுடைய டார்கெட்டை எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துருக்கோமா, டார்கெட் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் we can get the confident that நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய எண்ட் யூசர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸையும் நம்ம இந்த டெஸ்ட் அடிக்வசி க்ரைட்டீரியா மூலமாக நம்ம வந்து டெவலப்பர்ஸ்க்கும் எண்ட் யூசர்ஸ்க்கும் கொடுக்க முடியும். Test data set is statement or branch adequate if a test set அந்த டீன்னு டினோட் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமை பீன்னு டினோட் பண்ணுறாங்க. இட் காசஸ் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் ரெஸ்பெக்டிவ்லி.
ஸோ டெஸ்ட் டேட்டா செட்டை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், பிரான்ச்சாக இருக்கலாம், அண்ட் அதை நம்மளுடைய டெஸ்ட் செட்டு T and P மூலமாக they are executing ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸுடைய டேட்டா செட்டை டெஸ்ட் செட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் பிரான்ச்சஸோடைய டேட்டா செட்டில் இருக்கிற டெஸ்ட் செட்டை பிரான்ச்சஸ்க்கும் நம்ம வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைசிங் ப்ரோக்ராம் பார்ட்ஸ் ஃப்ரம் என்ட்ரி டு எக்ஸிட். ஸோ என்ட்ரியிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம். தட் இஸ் ப்ரோக்ராமில் டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Second point, execution of specific path segments derived from data flow combinations such as definitions and uses of variables. So ஒன்று வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறது from the starting point, that is header file இருந்து end of the file வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்குறது. இன்னொன்று ஒரு ஸ்பெசிஃபிக்கான செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து, ஒன்று இனிஷியலைசேஷன் செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, இன்னொன்று கண்ட்ரோல் செக்மெண்ட்டை மட்டும், அல்லது ஒரு கிளாஸஸ் நிறையா இருக்குது ப்ரோக்ராமில் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸை மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறது, இல்லை பர்டிகுலர் மெத்தடை மட்டும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி சர்டன் டெஃபினிஷன்ஸ் அல்லது சர்டன் வேரியபிள்ஸை மட்டும் நம்ம எடுத்து செக் பண்ணியும் இந்த டெஸ்ட் அடிக்வசியில் நம்ம பார்க்க முடியும். In the context of coverage analysis, testers often refer to test adequacy criteria as coverage criteria. ஸோ கவரேஜ் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக அதுவும் நம்ம எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் அடிக்வசி க்ரைட்டீரியா மெத்தடையே நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ டெஸ்டர் செட் அ கோல் ஃபார் அ யூனிட் ஸ்பெசிஃபையிங் தட் த டெஸ்டர் ஷுட் பி ஸ்டேட்மெண்ட் அடிக்வேட். திஸ் கோல் இஸ் 100% ஸ்டேட்மெண்ட் கவரேஜ். ஸோ ஒரு யூனிட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம், இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம், அதில் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த கோலை நம்ம 100% ஸ்டேட்மெண்ட் கவரேஜாக சொல்லலாம். When a coverage related testing goal is expressed as a percent, it is often called as degree of coverage. நம்ம ஆல்ரெடி போன ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்லேயே ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ஒவ்வொரு டெக்னிக்கான ஃபார்முலா இன்டூ 100ல் நம்ம பண்ணுறதுனால நம்ம பர்சன்டேஜில் சொல்கிறோம். ஸோ இந்த டெக்னிக்கு நம்ம இன்னொரு பேரும் சொல்லலாம், which is called as degree of coverage. Under some circumstances, the planned degree of coverage may be less than 100%. அது எதனால less than 100% ஆகும் அப்படின்னா, nature of the unit, some statements or branches may not be reachable, lack of resources, time set for testing is not adequate to achieve 100% of coverage. ஸோ அதோடைய யூனிட்டை பொறுத்து இருக்கலாம். சம்டைம்ஸ் அதோடைய பிரான்ச்சஸ், அதோடைய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால் ரீச் பண்ண முடியாது, அப்போது நம்மளால் 100% கொடுக்க முடியாது. ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டருக்கான டைம் வந்து லெஸ்ஸராக இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி லைனை அவங்களால டெஸ்ட் பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அந்த டைமில் we can give less than 100%. நம்மளால் ஒரு 100% ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது ஆஸ் எ டெஸ்டராக. There are not enough trained testers to achieve complete coverage for all of the units. There is a lack of tools to support complete coverage. Other project related issues such as scheduling and marketing constraints. ஸோ இன்னும் நிறையா கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட ஒரு ட்ரெயின்டு டெஸ்டர் இல்லாத பட்சத்தில் we cannot achieve 100% coverage. அண்ட் டூல்ஸு, ஸோ ஆல்ரெடி ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு நம்மளுக்கு டெஸ்டிங் டூல்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், டீபக்கிங் டூல்ஸ் ஆர் கம்பைலிங் டூல்ஸ், அந்த மாதிரி டூல்ஸ் இல்லாத இருக்கும்போதும் we can't reach 100%. அப்புறம் ஷெடியூலிங், டைமிங்க்கு ஷெடியூல் பண்ணுறது, மார்க்கெட்டிங் கன்ஸ்ட்ரைன்ஸில் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் we can't achieve 100% of coverage. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.